கிடாரங்காய் ஊறுகாய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இதை இந்த வெந்நீரில் போட்டுடலாம். வெந்நீரில் போட்டால் எதுக்காக வெந்நீரில் போடுறோம் அப்படின்னா, அந்த மேல் தோலில் ஒரு விறுவிறுப்பு இருக்கும். அந்த விறுவிறுப்பை அடங்கிறதுக்காக தான் நம்ம இது வெந்நீரில் போடுறோம். பாருங்கள், கிடாரங்காவை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கணும். எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, உப்பு, தேவையான அளவு உப்பு, இதை போட்டு ஒரு 5 நிமிஷம் பெசரி வச்சிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா செவக்க வறுத்தணும். நல்லா வெடிக்குது. இந்த நல்லா வறுபட்டுருச்சு. கடுகு நல்லா வெடிச்சிச்சு. வெடிச்சோன்னா நம்ம இந்த கிடாரங்காவை போட்டுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா சுண்டி வெறும் எண்ணெய் மட்டும்தான் நிற்கிது பாருங்கள். ஃபஸ்ட் நம்ம மஞ்சத்தூளை போட்டு வதக்கிக்கலாம். காரத்தூள் போட்டுக்கலாம். நாங்கள் கொஞ்சம் காரம் கூட சாப்பிடுவோம், அதனால நான் காரத்தூள் நிறைய போடுறேன். உங்களுக்கு நீங்கள் கம்மியாக சாப்பிட்றவங்க நீங்கள் காரம் பார்த்து போட்டுக்கோங்க. இது வீட்டு மிளகாய். இது நல்லா எண்ணெயில் கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கினோன்னே இந்த வெந்தய பொடியும் பெருங்காய பொடியும் போட்டுக்கலாம். நம்ம நல்லா பார்த்தீங்கன்னா இப்போ சுருண்டு வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த வெந்தயமும் பெருங்காயம் பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டுடலாம். இந்த அளவுக்கு வெல்லம் போட்டால் போதும். சிம்மில் வச்சுட்டோன்னா அது பாட்டுக்கு இருந்துகிட்டே இருக்கட்டும். இதெல்லாம் முடிஞ்சோன்னா காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், இப்போ கிடாரங்காய் ஊறுகாய் முடிஞ்சிருச்சு. பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு. இது கீரை கூட்டுக்கு தொட்டு சாப்பிட்லாம். தயிர் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். உடம்புக்கு நல்லது. ஜீரண சக்தி ஜாஸ்தி ஆகும். உங்கள் யாருக்காவது இந்த ஊறுகாய் வேணும்னா சொல்லுங்கள், போட்டு கொடுத்துட்றோம். இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் பண்ணிங்கனாலே நாங்கள் சென்ட் பண்ணுவோம் ஊறுகாய். வாட்ஸ்அப் பண்ணிங்கனாலே நாங்கள் ஊறுகாய் சென்ட் பண்ணிவிடுவோம். யாருக்கு வேணாலும் சொல்லுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி. லைக் பண்ண எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ.